ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். 8ஆம் அதிகாரம் 41 முதல் 56 வசனங்கள் நம்ம வாசித்தோம் இல்லையா? இப்போ இதே சம்பவங்கள் 3 இடத்துல வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதுக்கு சினாப்டிக் காஸ்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3லேயும் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு இன்டர்ட்வைன்ட் இன்சிடெண்ட். அதாவது 2 சம்பவங்கள் ஒரே நேரத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் அதை பார்க்க முடியும். அதே காரியத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 43 வசனங்களில் நம்ம அதை படிக்க முடியும். இப்போ இந்த மார்க்கும் லூக்காவும் இந்த சம்பவத்தை ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரி எழுதியிருக்கிறத நம்ம படித்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நம்ம மார்க் எடுத்துக்குவோம். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரை. அப்போ இந்த மார்க் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 43 வசனங்கள் நீங்கள் வாசிச்சிங்கன்னா லூக்காவில் நீங்கள் படித்த அதே சம்பவம் தான் லைன் பை லைன் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசப்பா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போகும் பொழுது அவர் வாழ்ந்த காலத்திலேயே திரளான ஜனங்கள் அவர் பின்னாக சென்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். திரளான ஜனங்கள்னு நம்ம சொல்லும் பொழுது ஏதோ ஒருத்தர் 2 பேர் அப்படிலாம் கிடையாது. கூட்டமாக போனாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது ஏசப்பாவிடத்தில் வந்த அனைவரும் சுஸ்தமானார்கள். அனைவரும் விடுதலையானார்கள். எல்லாரும் விடுதலையானாங்க. ஒருத்தர் கூட ஏசப்பாட்ட ஒருத்தன் கூட என்ன செய்யல, துக்கமுகமாய் திரும்பி போகவில்லை. அவர் அனைவரையும் விடுதலையாக்கினார். அப்போ திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பதாக செல்லும் பொழுது அந்த நாளில் என்ன நடக்குது? நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 3 சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன 3 சம்பவம்? லேகியோன் ஆகிய பிசாசு ஆண்டவர் துரத்தினது, அப்புறம் இந்த யவீருவின் சம்பவம், பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் இதே லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா 4 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 சம்பவம் என்ன? 1 ஆண்டவர் கடலையும் காற்றையும் அலைகளையும் அதட்டின சம்பவம், 2வது லேகியோன், 3வது யவீரு, 4வது பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அப்போ இந்த மார்க் 5ஆம் அதிகாரம் லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கனாலே சுவிசேஷம் அடங்கிடுச்சு. ஏசப்பா பிசாசுகளையும் ஓட்டக்கூடியவர், செத்தவர்களையும் உயிரோடு எழுப்பக்கூடியவர், காற்றையும் கடலையும் அதட்டக்கூடியவர், அதே சமயத்தில் சுகவீனமானவர்கள் கஷ்டப்படுறவங்களையும் விடுதலையாக்குகிறவர் என்பதை ஒரே சாப்டரில் ஒரே அதிகாரத்தில் இந்த மார்க்கும் லூக்காவும் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இந்த வல்லமையான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாங்க? அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இயேசப்பாவை பின்பற்றுறது விடுதலை மாத்திரம், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட், என்ன செய்யுது, என்டர்டெயின்மெண்ட். என்ன என்டர்டெயின்மெண்ட்? இயேசப்பா பின்னாடி போனால் ஒரு ட்ராமா, ஒரு பெரிய ஒரு சம்பவம் பார்க்காம வீட்டுக்கு என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நம்ம காவேரி ஆறெல்லாம் ரொம்ப வறண்டு இருக்கிற சமயத்தில் ஒரு மே மாதம் ஒரு சம்மர் சீசனில்
அந்த காவேரி எனக்கு எந்த வருஷம் ஞாபகம் இல்லை. அந்த காவேரி ஆறு ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, ஓப்பன் பண்ணி அதில் வந்து நிறைய அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு இப்படிலாம் நிறைய காரியங்களை என்ன செஞ்சாங்க, என்டர்டெயின்மெண்ட் மாதிரி வச்சாங்க. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் அந்த காவேரி மேம்பாலத்தை என்ன செய்ய முடியாது, தாண்டி போகவே முடியாது. ஏன்னா திருச்சி பட்டணத்தில் இருக்கிற அவ்வளவு மக்களும் அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா எங்கேயுமே வேறு போகிறதுக்கு வழி கிடையாது. பயங்கரமான வெயில், மழை கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போய் தங்கள் டைமை குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணதை நம்ம பார்த்தோம். அதே போல் தான் ஏசப்பா கூட போனால் நல்ல என்ஜாய்மெண்ட். சாப்பாடு இல்லைனாலும் கவலை இல்லை, சாப்பாடு போட்டுருவார். ஒரு பிசாசு ஓடுறத இங்கே பார்க்கலாம். இப்படி திரும்பினா ஒரு கண்ணு குருடானவன் கண்ணு திறக்கிறத பார்க்கலாம். திடீர்னு பாவியான ஸ்ரீ கல்லெறியும், ஒரே ட்ராமா, ஒரே என்டர்டெயின்மெண்ட்டு தான். அப்போ ஜனங்க என்ன செஞ்சாங்க, இன்றைக்கி ஏசப்பா பின்னாடி போனால் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரளான ஜனங்கள் போனாங்க. அப்போ வருஷம் ஏசப்பா பின்னாடி போகிறீங்களே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கணும், இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இன்றைக்கும் ஏதாவது ஒன்று நடக்கும், இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும், இன்றைக்கி நான் ஒரு அற்புதத்தை கண்கூட பார்ப்பேன். அப்படி தான் இந்த ஜனங்க ஓடுனாங்க ஏசப்பா பின்னாடி. அப்படி ஓடும் பொழுது தான் இந்த யவீரு அங்கே வருகிறான். யவீரு எப்படிப்பட்டவன், ஒரு ஜெப ஆலய தலைவன் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஜெப ஆலயம்தான் யூதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சென்ட்ரல் பார்ட். அந்த ஜெப ஆலயத்தை சுற்றி தான் எல்லாமே நடக்கும். என்ன நடக்கும், கம்யூனிட்டி, கல்ச்சர், எல்லாமே அவங்களுடைய சமுதாய வாழ்க்கை முழுவதும் இந்த ஜெப ஆலயத்தை சுற்றி தான் நடக்கும். அந்த ஜெப ஆலயத்தில் இருக்கிறவர்கள், தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்வாங்க, அந்த ஜனங்க என்னென்ன பின்பற்றணும், அந்த ஜனங்க என்னென்ன செய்யணும், யார் வீட்டில் என்ன நடக்குது, யார் வீட்டில் பஞ்சாயத்துக்கு போகணும், யார் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படிலாம் வந்து நிர்ணயிக்கிற காலங்கள், நிர்ணயிக்கிற இடம்தான் அந்த ஜெப ஆலயம். ஆனால் நீங்கள் அந்த மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம்லாம் வாசித்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி சம்பவங்கள்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த ஜெப ஆலயத்தில் ஒரு பிரச்சனை தான். நான் சொன்னேன், ஏசப்பா எங்கே போனாலும் ஜனங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு உற்சாகம் காத்திருந்தது. ஆனால் ஜெப ஆலயத்தில் போனால் மட்டும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை, நீ வந்து கை இதானவனை விதர்ட் ஹேண்ட் என்ன செஞ்சிட்ட, சுகமாக்கிட்ட. நீ வந்து இவனுக்கு இதை செஞ்சுருக்கக்கூடாது, இதை செஞ்சுருக்கக்கூடாது, இதை செஞ்சுருக்கக்கூடாதுன்னு ஜெப ஆலயத்தில் என்ன செஞ்சாங்க, ரூல்ஸ் போட்டாங்க. ஜெப ஆலயத்தில் என்ன செஞ்சாங்க, ரூல்ஸ் போட்டாங்க. ரூல்ஸ் நல்லதா கெட்டதா? ரூல்ஸ் நல்லதா கெட்டதா? நல்லது தான் சொல்கிறீங்க இல்லையா, நல்லது தானே. ரூல்ஸ் இல்லைன்னா இப்படி நீங்கள்லாம் வந்து உட்காந்துருப்பீங்களா? ரூல்ஸு சேர் போட்டு இங்கே சேரில் தான் நம்ம உட்காரணும் அப்படின்றது ஒரு ரூல். அதில் தரையிலையும் உட்காரலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, சப்போஸ் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் சர்ச் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம், இது ஒரு ரூல். ஆனால் இந்த நேரம் முடிஞ்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து வர்றதுன்னா அது என்ன அர்த்தம், அது ரூலை ஃபாலோ பண்ணாதது தான். சட்டத்திட்டங்கள் இல்லைன்னா நாடே நடக்காது. நடக்குமா? நடக்காது. எல்லாரும் அவன் இஷ்டத்துக்கு அவன் காரியத்தை பார்த்துட்ருப்பான். அப்படித்தான் அந்த காலத்துலேயும் ஜெப ஆலயத்தில் ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இது எப்படிப்பட்ட ரூல் தெரியுமா, ஜனங்களுடைய உள்ளான தேவையை அறிந்து கொள்ளக்கூடாத சட்டங்கள், தேவனால் சொல்லப்படாத மனுஷரால் இயற்றப்பட்ட சட்டங்கள். தேவனால் சொல்லப்படாத மனுஷரால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எங்கேயாவது மோசேக்கிட்ட ஆண்டவர் ஞாயிற்றுக்கு, அதாவது சாபத் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவர்களுக்கு வந்து சாபத் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாபத் அன்னைக்கு நீ வந்து என்னைக்கா உன்னுடைய அயலானுக்குடைய மாடு கீழே விழுந்தாலோ, உன்னுடைய ஜெபாலயத்திற்கு நீ போகும் பொழுதோ உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நானே உன்னை சுகமாக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரா? மோசேட்ட ஆண்டவர் சொன்னாரா? சொல்லலை. ஆனால் இந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க, அதை உருவாக்கி கொண்டார்கள். ஓய்வு நாள் அன்றைக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது. எதெல்லாம் செய்யக்கூடாது? யாரும் சுகமாக்கக்கூடாது, யாரும் வந்து ஜெபாலயத்தில் வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் அவர்களே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, உருவாக்கி கொண்டார்கள்.
ஆனால் இங்கே ஏசப்பா வந்ததே அப்படிப்பட்ட மனுஷனால் இயற்றப்பட்ட சட்டத்திட்டங்களை உடைத்தெறிகிறதற்கு தான் ஏசப்பா வந்தார். அப்போது இந்த ஜெப ஆலயத்தில் ஒவ்வொரு ஓய்வு நாள்லையும் ஒரு ட்ராமா நடக்குது. நீர் செஞ்சது தப்பு, நீர் செஞ்சது சரியில்லை, இப்படி சொல்கிற நேரத்தில் கரெக்டாக ஜெப ஆலய தலைவன் ஆண்டவர்கிட்ட வரான். என்ன வரான்? ஜெப ஆலய தலைவன் ஆண்டவர்கிட்ட வரான். வந்து என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் வந்து அவளை சுகமாக்குன்னு சொல்கிறான். மத்தேயு சொல்கிறான் அவர் செத்துட்டா அப்படின்னு சொல்கிறான். மரண அவஸ்தைனாலும் ஒன்று தான், மறிச்சிட்டானாலும் ஒன்று தான். மரண அவஸ்தைனா என்ன? அங்கே நம்பிக்கையே இல்லை, இனிமேல் அவள் பிழைப்பாள் என்கின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் ஏசப்பா கிட்ட ஓடி வந்து அவன் கேட்குறான், ஜெபாலய தலைவன், ஆண்டவரே நீங்கள் இரக்கம் பாராட்டி என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த ஜெப ஆலய தலைவன் யூதர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு மதிக்கப்பட்ட ஒரு மனிதர். மதிக்கப்பட்ட ஒரு மனிதனை ஜெபாலய தலைவன்ற போஸ்ட்னாலே ஜனங்க மதிப்பாங்க. ஏன்னா அவருடைய தயவு இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் குடும்பத்தில் எதுவுமே நடக்க முடியாது. ஜெபாலய தலைவன் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து ஏசப்பாட்ட கேட்கும் பொழுது ஏசப்பா அப்போ அவனுடைய ஹோப்லெஸ்னஸை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவனுடைய நம்பிக்கையற்ற தன்மையை யோசிச்சு பாருங்கள். அவனுக்கு எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்து ஜெபிச்சிருக்கலாம், அவனே நல்லா ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த நேரத்தில் ஏசு வரவில்லை என்றால் அங்கே ஒரு காரியம், ஒரு அற்புதம் நடக்காது. அவன் தன் மகள் மீது வைத்திருந்த அன்பு, தன் மகள் மீது வைத்திருந்த பாசம், ஐயோ இந்த நாளில் என் மகள் மரித்து போவாளே, ஏசப்பாவையாவது கூட்டிகிட்டு போவான், லாஸ்ட் ரிசார்ட், இந்த அற்புதம் இப்படி இவர் மூலமாவது நடக்கணும்னா அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அந்த இடத்துல வந்து ஏசப்பாட்ட கேட்குறான். ஏசப்பா உடனே என்ன சொல்கிறார்? நீ ஜெபாலயத்தை எனக்கு ஓப்பன் பண்ணி கொடு, நீ வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இப்படிலாம் செய்யும் பொழுது மற்ற ஜெபாலயத்துலலாம் இப்படி சொல்கிறாங்க, நீ வந்து அதெல்லாம் மாற்றி கொடு அப்படிலாம் ஏசப்பா கேட்டாரா? இல்லை. உடனே எந்திரிச்சு அவன் கூட போனார். என்ன செஞ்சார்? உடனே எழும்பி அவன் கூட போகிறார். அப்போ அவன் கூட போகும் பொழுது ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த மார்க்கில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மார்க் 5 அதிகாரத்தில் ஒரு 10 வசனத்துக்குள்ளே 4-5 தடவை நீங்கள் பார்த்துடலாம். என்ன பார்த்துடலாம்? திரளான ஜனங்கள், திரளான ஜனங்கள், திரளான ஜனங்கள், கூடவே இருக்காங்க ஜனங்க. அப்போ ஏசப்பா எந்திரிச்சா ஒரு 10 பேர் எந்திரிச்சிருப்பான், ஏசப்பா நடந்தால் ஒரு 10 பேர் நடந்திருப்பான். திரளான கூட்டம்னு சொல்லும் பொழுது நீங்கள் நம்ம ஊர்களில் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் யோசித்து பார்த்துக்கணும். ஃபெஸ்டிவல் டைமில் விழாக்கள் சமயத்தில் நீங்கள் மெயின் காட் கேட் இந்த மாதிரி கடைப்பகுதிகளில் நடந்து போங்க, நீங்கள் கால் எடுத்து வைக்காமலே உங்களை தள்ளிகிட்டே போயிடுவாங்க, தள்ளிகிட்டே வந்துடுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் திரும்பி நின்னா போதும். அப்படி தானே? பல கடைகள் அப்படி தானே. ஆனால் அந்த கூட்டத்துலேயும் போனால் தான் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி, ஐயோ எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தாலே நமக்கு தலையெல்லாம் சுற்றும், பயமாக இருக்கும் சில நேரம், இந்த கூட்டத்துக்குள்ளே என்ன போய் பண்ண போகிறோமோன்னு. ஆனால் அந்த கூட்டத்துலேயும் லாஸ்ட் மினிட்டில் போய் எடுத்தால் தான் சில பேருக்கு என்னது எடுத்த மாதிரி இருக்கும். அதே போல தான் ஏசப்பாவுக்கு சூழல் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவ்வளவு பேரின் மத்தியிலையும் ஆண்டவருக்கு தெரியும் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு. யவீரு சொன்ன உடனே கிளம்பி போகிறார். யவீருவுக்கு நம்பிக்கை இல்லை. யவீருக்கு என்ன இல்லை? கடைசி நம்பிக்கை ஏசப்பா தான். வேதம் சொல்லுது 1 நாளாகமம் 29 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 15 வசனத்தில் எங்கள் நாட்கள் கடந்து போகிற நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போமா என்ற நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போனா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த நொடி நம்ம என்ன ஆவோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு கிடையாது, மனுஷனுக்கு கிடையாது. அதுதான் மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற நியதி. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்கு வருகிற அந்த ஃபோன் கால், லெட்டர், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே நமக்கு வந்து தெரியும் ஜனங்களுடைய கஷ்டம். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, ஐயோ எங்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, சின்ன வயசு, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரில, எதனால நடந்துச்சுன்னு தெரில, திடீர்னு நல்லா இருந்த பையன் திடீர்னு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான், திடீர்னு நல்லா நடமாடிட்டு இருந்த ஒரு ஹார்ட் அட்டாக்குன்னு இறந்து போயிட்டான். இதுதான் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. எங்கே பார்த்தாலும் மரணம் 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 மரணம், இதை தான் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா?
சரி நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒருத்தரை நினைக்கும் பொழுது அந்த வாழ்க்கைக்குள்ளே பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சோடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்படியெல்லாம் இருக்குதா, வெளியே தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் யவீருவுக்கு கடைசி நம்பிக்கையாக இருந்தது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கடைசி நம்பிக்கை இயேசு கிறிஸ்து தான். அந்த ஜெபாலய தலைவன் என்கின்ற அந்த பெரிய போஸ்ட் அவனுக்கு இருந்தால் கூட அவன் மகளை உயிர்ப்பிக்கணும்னா அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இயேசு. அதனால தான் இயேசப்பாட்டை ஓடி வந்தான். சங்கீதம் 33 கடைசி 3 வசனங்கள் நம்ம பார்க்கிறபடி அவரையே நம்ம நம்பி இருக்கணும். அவரிடத்துல போகிற என்ன சூழ்நிலைனாலும் பரவாயில்ல. அன்னைக்கு ஒருவேளை ஜெபாலய தலைவன் யோசிச்சிருந்தானா, நான் இவர்கிட்டலாம் போய் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. இவர் நான் ஓய்வு நாளாக சுகமளிச்சிக்கிட்டு இருக்கிறார், நான் இவர்கிட்ட போய் எதுக்கு கேட்கணும்? அவர் கான்ட்ரடிக்டரியாக இருக்கிறாருப்பா. நான் போய் கேட்டேன்னா என்னுடைய போஸ்ட் என்னாகிறது, நான் வச்சிருக்கிற ரூல்ஸ் எல்லாம் என்னாகிறது? அப்படி ஜெபாலய தலைவன் யோசித்திருந்தானால் அவன் வீட்டில் அன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்காது. ஆனால் அவன் இயேசுவை நம்பி ஏசப்பாட்ட போகிறான். ஏசப்பாட்ட கேட்குறான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. ஏசப்பா உடனே எழும்பி போகிறார். திரளான ஜனங்கள் அவர் பின் சென்றார். யவீரும் ஏசப்பாவும் மட்டும் போல திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ திரளான ஜனங்கள் செல்லும் பொழுது அங்கே இன்னொரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. எத்தனை வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவர் வஸ்திரத்திலாகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் அப்படின்னு சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவ வர்றா. இந்த 12 வருஷம் பெரும்பாடுங்கிறது சாதாரண ஒரு விஷயமா? பெரும்பாடு அனுபவித்தவர்களுக்கு அது நல்லா தெரியும் இல்லையா? பெரும்பாடு அனுபவித்தவர்களுக்கு அது நல்லா தெரியும். இந்த காலத்திலேயே அது பெரும் பாடுதான். ஆனால் அப்போ அந்த காலத்தில் சொசைட்டி, சமுதாயத்தில் எவ்வளவு சட்டதிட்டங்களோடு இருந்த காலத்தில் அந்த ஸ்திரீ பட்ட பாடை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவள் ஒரு திருமணத்திற்கு போயிருக்க முடியாது, அவள் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க முடியாது, அவள் வீட்டிலேயே ஒரு நல்ல காரியம் நடந்திருந்தா கூட அவளை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, ஜெப ஆலயத்திற்கு அவள் போயிருக்க முடியாது, ஒருவரும் அவள் இடத்துல பக்கத்தில் நின்று கூட பேசி இருக்க மாட்டாள். இதெல்லாம் நான் சொல்லலை, லேவியராகமத்தில் சொல்லுது. ஒருவரும் அவள் பக்கத்தில் நின்று கூட பேசி. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், எதுக்கு ஆண்டவர் தானே இந்த சட்டத்தை எல்லாம் வச்சாரு, ஏன் அப்புறம் இந்த ஸ்திரீ இவ்வளோ பெரும்பாடுபடுறா? ஆமாம், ஆண்டவர் தான் இந்த சட்டத்தை வச்சார். மோசேயின் காலத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணினபடினால அந்த ஸ்திரீயினுடைய வித்துவாகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அந்த ஸ்திரீயின் மூலமாக அந்த பாவம் கொண்டு செல்லப்பட்டு கொண்டுதான் இருந்தது. அந்த பாவம், அந்த சாபமாக ஸ்திரீ அனுபவித்த பல காரியங்கள் என்ன செய்து அந்த இடத்துல பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அதனால ஜனங்க இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களெல்லாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாய் ஆண்டவர் வைத்திருந்தார். இந்த நேரத்தில் இப்படி தான் அந்த ஸ்திரீ நடக்கணும். அதை இன்னும் பல இடங்களில் பல சமுதாயங்கள் பின்பற்றுகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம சமுதாயமே பின்பற்றுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த நாட்களிலே ஒரு ஸ்திரீ உள்ளே வரக்கூடாது, ஒரு பாத்திரத்தை தொடக்கூடாது, வெளியே உட்காரணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், எவ்வளவோ ரூல்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ அந்த காலத்தில் அந்த ஸ்திரீ என்ன பாடுபட்டிருப்பா யோசிச்சு பாருங்க. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, 1 வாரம் இல்லை, 12 வருஷம். 12 வருஷம் ஒவ்வொரு நாளும் அவள் கண்ணீரில் தன் வாழ்க்கையை கழிச்சிருப்பாள். அவளுக்கு ஏசப்பாவை பார்த்துருக்கக்கூடிய சான்ஸே கிடைச்சிருக்காது. ஏன்னா she was prohibited from the synagogue. அவள் ஜெபாலயத்திற்குள்ள அவள் போக முடியாது, அவள் தீட்டானவள். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே, அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்போ ஏசப்பா இப்படி பண்ணுற அற்புதங்கள்லாம் செய்கிறவர், அவர் இவ்வளவு நல்லவர் என்கிறதே அவள் கேள்விப்பட்ட உடனே, எவ்வளோ திரளான ஜனம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவர்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அவளால் நடக்க முடிஞ்சதோ முடியலையோ தெரியல, நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக அனுபவித்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மேடையில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருப்பேன், என்னால் நிற்க முடியாது.
இந்த ஸ்டேஜில் வந்து இப்படி 2 கையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படியே நின்று பிரசங்கம் பண்ணிகிட்ருப்பேன். என்னுடைய குடும்பத்தாருக்கு மாத்திரம்தான் நான் படுற பாடு தெரியும். கட்டிலில் படுத்திருப்பேன், கட்டிலேருந்து இறங்க முடியாது, என்னால் ஒரு கால் எடுத்து என்னால் வைக்க முடியாது. அப்போது கொஞ்ச நாட்களே நம்மளால் அந்த கஷ்டத்தை தாங்க முடியல. அப்படிங்கும் பொழுது இந்த ஸ்திரீ அந்த திரளான கூட்டத்திற்குள்ளே ஏசப்பா கிட்ட வருகிறதற்கு அவள் என்ன பாடுபட்டிருப்பா யோசித்து பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா. அவள் ஒவ்வொரு ஸ்டெப்பு அவள் நடந்து வந்தாலோ, அவள் தவழ்ந்து வந்தாலோ, அல்லது எப்படி வந்தாலோ யாருக்கும் தெரியலை. ஆனால் அவளுடைய குறிக்கோள் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நான் சுகமாவேன்னு சொல்லி. அவளுடைய விசுவாசம் அவ்வளவு பயங்கரமாக இருந்துச்சு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுறேன், வந்துட்டா, தொட்டுட்டா. வசனம் சொல்லுது, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம், 36 மேலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். 29ஆம் வசனம், 29ஆம் வசனம், 30ஆம் வசனம்லாம். அவரை தொட்ட மாத்திரத்தில், அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அவள் சுகமானதை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். வேறு யாரும் சொல்ல தேவையில்லை. அவளுக்குள்ள 12 வருஷமா அவளிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட பலன், அவளிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஜீவன், அவள் இழந்து போன அந்த சரீர பலன் அவளுக்குள்ள திரும்பி வந்தது. அந்த ஜீவன் திரும்பி வந்தது, அந்த பலன் அவளுக்குள்ள திரும்பி வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே ஏசப்பா நிற்கிறார். திரளான கூட்டத்தில் ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டே இருந்தவர். யார் வீட்டுக்கு போகிறாரு? யார் வீட்டுக்கு போனார்? யவீருவின் வீட்டிற்கு போகும் பொழுது போய்கிட்டே இருந்தவர் நிற்கிறார். நின்று என்ன செய்கிறாரு? என்ன கேட்டார் ஏசப்பா? ஏசப்பா என்ன கேட்டார்? என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்டார். என்னை தொட்டது யார்? இப்போ இந்த ஸ்திரீ என்னை தொட்டது யாருன்னு சொன்ன உடனே இந்த ஸ்திரீ பயந்துருப்பா. ஏன் பயந்துருப்பா தெரியுமா? இவள் ஒரு தீட்டுள்ள ஒரு ஸ்திரீ, இவ வெளியவே வரக்கூடாது. அப்போ ஏசப்பாவை போல ஒரு பரிசுத்தமான ஒரு போதகரை, ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு மேசியாவை அவள் தொட்டது பாவம். அவள் தொட்டது என்னது? பாவம். அப்பா ஏசப்பா கேட்டோடனே அவளுடைய இருதயத்திற்குள்ள எப்படி ஒரு கலக்கம் ஓடி இருக்கும்னு பாருங்க. ஐயோ, நான் யாருக்கும் தெரியாமல் தொட்டுட்டு போயிடலான்னு வந்தனே, இவர் என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரே. கலங்கியிருப்பாளா இல்லையா? சொல்லலாமா வேண்டாமா? சொல்லிட்டா பரிசெய்கிற போல என்னை பிடிச்சி வச்சு கல்லெறிஞ்சிருவாங்களோ, என்னை திரும்பி தேவாலயத்தை விட்டு வெளியே ஒதுக்கி வச்சிருவாங்களோ. அவளுக்குள்ள பல கேள்விகள் எழுந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா ஏன் நின்று கேட்டார்? திரளான ஜனங்கள் அவரை நெருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவரை தொட்டது யாருன்னு கேட்டால் நம்மளாக இருந்தால் சீஷர்கள் மாதிரி தான் கேட்டிருப்போம். என்ன கேட்டிருப்போம்? இத்தனை ஜனம் உன் பின்னாடியே அலையுதே ஏசப்பா, என்னை தொட்டது யாருன்னு கேட்கணும். எல்லாரும் தொட்டுட்டு தானே போகிறாங்க. கேட்டிருப்போமா இல்லையா? எல்லாரும் தொட்டுட்டு தான் போகிறாங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும் தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அடுத்தது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்ட அந்த ஜீவன் இந்த காலாகாலமாக சட்டத்திட்டங்களுக்குள்ளே ஒழிக்கப்பட்ட, சட்டத்திட்டங்களினாலே கஷ்டப்படுகிற, காலாகாலமாக ஒரு பாடுக்குள்ளே, ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்திரீ விடுதலையாக்கப்படுவதற்காக தம்முடைய ஜீவன் புறப்பட்டது அவர் பார்க்கிறார். இந்த ஜீவன் புறப்பட்டது அவர் பார்க்கிறார். அதனால தான் நின்று ஏசப்பா கேட்குறார், என்னை தொட்டது யார்? உடனே அந்த ஸ்திரீ வந்து சொல்கிறாள், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இதெல்லாம் நடக்கல. இங்கே யார் சுற்றி பார்த்துட்ருக்கா? யார் பார்த்துட்ருக்கா? ஜெபாலய தலைவன். ஜெபாலய தலைவனுக்கோ அவனுடைய அஜெண்டா என்ன?
அவனுடைய மகள் மரண அவஸ்தையாய் இருக்கிறார். இப்போ அந்த மரண அவஸ்தையாய் இருக்கிற மகளை போய் சொஸ்தமாக்க வேண்டும், உயிரோடு எழுப்ப வேண்டும் தான் ஏசப்பாவை யவீரு கூட்டி கொண்டு போகிறான். அப்போ இங்கே வழியில் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளான், ஒரு தாமதம் வருதா இல்லையா? கண்டிப்பாக வருது. ஒரு டிலே, ஒரு டீடூர் என்று சொல்லுவோம், ஒரு வழி மாறுறது, தடம் புரள்றது. அப்போ இப்படி ஒரு தாமதம், தடம் புரள்றது வரும் பொழுது இந்த ஜெப ஆலய தலைவனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? நேரம் ஆகுதே, என் மக செத்து போயிருப்பாளே, நேரம் என் மகளுக்கு என்ன ஆச்சோ, ஏன் ஏசப்பா இவ்வளோ டிலே பண்ணுறாரு, ஏன் இவர் இவ்வளவு நேரம் ஆக்குறார், யார் இவரை தொட்டா என்ன, அதான் எல்லாரும் சொத்தமாறாங்களே, இவர் ஏன் நிற்கிறாரு? நம்மளா இருந்தால் அப்படி தானே யோசிச்சிருப்போம். ஏசப்பா நான் இவ்வளோ நாள் ஜோம் பண்ணுறேனே, நீங்கள் பதில் கொடுக்கலையே, நான் இவ்வளவு நாள் இந்த காரியம் நடக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேனே, இங்கே நீங்கள் வழி மாறி போயிட்டீங்களே ஏசப்பா, தாமதமாக இருக்கீங்களே, தடம் புரண்டு நிற்கிறீங்களே, அப்படி தான் நம்ம கேட்குறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் தடம் புரள்றதும் தாமதமாகிறதும் இது நடக்காதுங்கிற அகராதி கிடையாது. Delays and detours are not dead ends in his agenda. Dead endனா என்ன? இனிமேல் அந்த இடத்துல ஒரு பாதை கிடையாது அப்படின்னு அர்த்தம். இனிமேல் அந்த இடத்துல ஒரு முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஏசப்பா தாமதம் பண்ணுறார் அப்படின்னா அங்கே அற்புதம் நடக்காமல் போயிருமா? ஏசப்பா வரலை அப்படின்னா அங்கே அற்புதம் நடக்காமல் போயிருமா? இல்லை. ஏசப்பா அங்கே இடத்துல நின்று அங்கே அந்த அற்புதத்தை செய்தது, அது ஒரு விஷயம், ஒரு காரணம் இருக்காங்க. அவர் சாதாரணமாக நிற்கலை. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமயங்களை நம்ம அப்படி தான் நினைப்போம். ஆண்டவரே நீங்கள் நிற்கிறீங்களேப்பா, எனக்கு நேரம் ஆகுதே, எனக்கு இந்த வேலை கிடைக்கலையே, எனக்கு இந்த தேவை சந்திக்கப்படலையே, நான் என்ன செய்வேன். இப்படி நம்ம ஆண்டவரை துரிதப்படுத்துறதுலையே நம்முடைய மனசு அலசடிப்பட்டு கொண்டு இருக்கும். அவருடைய நேரத்தை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன் ஆண்டவர் நிற்கிறார், எதற்கு நிற்கிறார், நமக்கு ஒன்றுமே தெரியாது. பைபிளில் பிரசங்கி சொல்லுகிறான் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், தேவனுடைய செயலை ஆராய்ந்து பார், அவர் கோணலாக்கினதை நேராக்கிறவன் யார்? அவர் கோணலாக்கினதை நேராக்கிறவன் யார்? அதே பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறான், ஒரு கருவிற்குள்ள ஒரு குழந்தை வருகிறத நீ அறியாததை போல தேவனுடைய செயல்களையும் நீ அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறான். யூ கேன் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் வேஸ். ஆண்டவருடைய வழிகளையும் ஆண்டவருடைய செயல்களையும் மனுஷனால் முழுசாக என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. யோசேப்புக்கு ஒரு தாமதம் வந்துச்சு, தாவீதுக்கு ஒரு தாமதம் வந்துச்சு. தாவீதை சிங்காசனத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்ற ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. ஆனால் உடனே அவனை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்களா? எவ்வளோ நாள் கழிச்சு உட்கார வச்சாங்க? சொல்லுங்க, எவ்வளவு நாள் கழிச்சு உட்கார வச்சாங்க? தெரியல இல்லையா? 16 வயசில் அபிஷேகம் பண்ணப்பட்டான். 33 வயதாய் இருக்கையில் அவனை யூதாவிற்கு ராஜாவாய் மாற்றினார். 40 வயதாக இருக்கையில் தான் என்டையர் இஸ்ரவேலுக்கே ராஜாவாக்குனாங்க. அப்போ எத்தனை வருஷம் கணக்கு போட்டுக்கிறீங்களா? கணக்கு போட முடியுமா? 33 16 கணக்கு போடுங்க. கணக்கு பேப்பர் எல்லாம் வேணும் இல்லையா? கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் அவன் என்ன செய்கிறான்? ராஜாவாக மாற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை தேடி இந்த தாமதத்தின் வழியாக கடந்து போக தான் செய்கிறான். யோசேப்புக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய சகோதரர்லாம் உன்னை பணிந்து கொள்ளுவார்கள்னு சொன்னார். உடனே அது நடந்துருச்சா? எங்கே கொண்டு போயிட்டாங்க? எப்படி கொண்டு போனாங்க? அடிமையாக கொண்டு போயிட்டாங்க. எங்கே கொண்டு போனாங்க? அடிமையாக கொண்டு போயிட்டான். அடிமையாக கொண்டு போனது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் அவன் எப்படி இருந்தான்? ஜெயிலில் இருந்தான். யோசேப்பு எங்கே இருந்தான்? ஜெயிலில், டஞ்சனில் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தாமதம் வந்தது.
ஆண்டவருடைய நேரம் எப்பொழுதுமே நம்முடைய நேரத்தை போல செயல்படாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். யவீருவுக்கு அவசரம், ஐயோ வாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் ஆண்டவரே வாங்க அப்படி சொல்லியிருப்பான், கண்டிப்பாக சொல்லியிருப்பான். அப்படி சொல்லலைனாலும் மனசுக்குள்ளே என்ன நினச்சிருப்பான், ஏன் தான் இந்த ஆண்டவர் இப்படிலாம் நிற்கிறாரோ, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், என் மக அங்கே செத்து போகிறா நினச்சிருப்பானா நினச்சிருக்க மாட்டானா? இது மாதிரி எத்தனை ஸ்திரீகள் இருந்திருப்பாங்க. ஆனால் என் மகளோ சாகிற நிலைமையில் இருக்கிறா, ஆண்டவர் வரமாட்டேங்கிறாரே யோசிச்சிருப்பான். கர்த்தர் அங்கே தாமதம் பண்ணினார். ஒரு செகண்ட் அங்கே தாமதம் நடந்துச்சு. அந்த ஸ்திரீ குணமடைகிறாள். ஏசப்பா நிற்கலைனாலும் அவள் குணமடைஞ்சிருப்பா. ஆனாலும் அவர் நின்று அந்த ஸ்திரீயை கூப்பிட்டு அதை அக்னாலேஜ் பண்ணி அந்த மிரக்கல் நடந்ததை, அந்த அற்புதம் நடந்ததை அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்துவிட்டு அந்த ஸ்திரீ, ஏன்னா அன்னைக்கு அவர் சொல்லலைன்னா ஒருவேளை இவள் அடுத்த நாள் போய் ஒரு பரிசேயன்ட்டையோ யார்கிட்டையோ போய் நின்று என்னை ஜெபாலயத்தில் சேர்த்துக்குங்க அப்படின்னா சேர்த்துக்குவாங்களா? சேர்த்துக்குவாங்களா? 12 வருஷம் உன்னை தள்ளி வச்சுருந்தோம், உன்னை எப்படி இப்போ சேர்த்துக்க முடியும் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு இயேசுப்பாவளை கூப்பிட்டு பகிரங்கமாக காட்டினதுனால அனைவருக்கும் அந்த அற்புதம் நடந்தது என்ன செய்தது? தெரிந்தது. அடுத்த பிறகு என்ன நடந்துச்சு? வசனம் சொல்லுது, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில், 35ஆம் வசனத்தில், மார்க் 5:35, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஆள் வந்து என்ன சொல்லுது, உம்முடைய குமாரத்தி, இதை தான் நினச்சான். நம்மளா தான் என்ன சொல்லிப்போம், இதுக்கு தான் ஏசப்பா நான் முதலே சொன்னேன், சீக்கிரம் வந்திருந்தா என் குமாரத்தி மறைச்சு போயிருக்க மாட்டான். இப்படித்தான் எங்கள் யவீரு நினச்சிருப்பான். ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலேருந்து உம்முடைய குமாரத்தி மறிச்சிட்டா, ஆண்டவர் என்ன செய்யாதீங்க, தொந்தரவு படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஏசப்பா அதை கேட்ட மாத்திரத்தில் யவீரு திரும்பி பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா என்ன சொன்னார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த இடத்துல நீங்கள் நல்லா யோசிக்கணும். ஆண்டவர் அந்த அந்த பிள்ளை மறித்ததா ஆண்டவர்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா அவள் மறிச்சிட்டாள்னு? தெரியுது. அப்போ ஏசப்பா யவீர்கிட்ட என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அது மாத்திரம் இல்லை, திரும்பி அவங்க வீட்டுக்கு போன உடனே என்ன நடக்குது? அங்கே தாரை ஊதுகிறவர்கள், அழுகிறவர்கள், இவங்களெல்லாம் பார்த்து ஏசப்பா யவீரு பார்த்தோன்னே யவீர் என்ன நினச்சிருப்பான் சொல்லுங்க? யவீர் என்ன நினச்சிருப்பான்? எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, நான் ஏசப்பாட்ட போனது வேஸ்ட் யோசிச்சிருப்பானா இல்லையா? யோசிச்சிருப்பான். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறார் அவனை பார்த்து? ஏன் நீங்கள் எல்லாரும் இப்படி அழுறீங்க? அழாதீங்க, அவள் மறிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். ஏன் ஏசப்பா அப்படி சொல்கிறார்? அவர் செய்கிறது அவருக்கு தெரியும், அதனால அவர் சொல்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. யவீருவுக்கு தெரிந்தது அவருடைய மகள் சுகமில்லாமல் இருந்தது யவீருக்கு தெரியும். யவீருக்கு தெரிந்தது தன்னுடைய மகள் இப்பொழுது இறந்து விட்டாள் என்கிறதும் தெரியும். ஆனால் ஏசப்பாவுக்கு மாத்திரம்தான் தெரியும் அவள் உயிரோடு எழும்ப போகிறாள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதுமே நம்ம ஏன் பயப்படுறோன்னா, பிகாஸ் we know only the past and the present. கடந்த காலமும் நிகழ்காலமும் தான் நமக்கு தெரியும். we never know the future. எதிர்காலம் நம்ம யாருக்கு தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது. போன வாரமெல்லாம் பார்த்தீங்கல்ல, எதிர்காலம் யாருக்கா தெரிஞ்சிச்சா? யாருக்குமே தெரியாது. பெரிய படிப்பாளியாக இருந்தாலும், பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், பெரிய எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பவர்ஸையும் அவங்க கையில் வச்சுருந்தாலும் ஒரு மழை வர்றதை கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாதியா? அதுதான் மனுஷனுடைய நிலைமை. ஒரு மழை வர்றதை கூட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஐபிஎல்லுங்கிறீங்க, T20ங்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க இல்லையா, கிரிக்கெட்டு. நல்ல வேலை எங்கள் வீட்டில் யாருமே ஸ்போர்ட்ஸ் பார்க்குறதில்ல. அதனால ஒரு பெரிய
தலைவலி விட்டது. நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட்டு என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இருக்கணும், அது நல்லது, எல்லாம் சரி. பட் சம்டைம்ஸ் ரொம்ப ஜனங்க என்ன செஞ்சுருவாங்க, அடிக்ட் ஆயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி மேட்சஸ்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். அதில் இல்லாத பணக்காரன் இருக்க மாட்டான், அதில் விளையாடுகிறவர்களும் பெரிய ஆட்களாக தான் இருப்பாங்க, அதில் பெட்டு கட்டுறவனும் பெரிய ஆட்களாக இருப்பான், அந்த ஓனர்களும் பெரிய ஆட்களாக தான் இருப்பாங்க. தேசமே அங்கே கூடியிருக்கும். என்னது? தேசமே அங்கே கூடியிருக்கும். ஆனால் மழை வந்தால் எல்லாம் கடையை சாத்திட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படிதானே? வீட்டில் இருந்து டிவியில் பார்க்குறவங்களும் இப்படியே உட்காந்துருப்பாங்க. ஐயையோ மழை வந்துருச்சே, என்ன பண்ண முடியும்? அதுதான்ப்பா எங்கள் ஏசப்பா, அதுதான் ஆண்டவர், ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் உலகமே சேர்ந்து பிளான் போட்டாலும் யூ நெவர் நோ த ஃப்யூச்சர், யூ கேனாட் ப்ரெடிக்ட். சொல்லலாம் தீர்க்கதரிசிகளுக்கு தெரியுது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியுது எல்லாம். இல்லைப்பா, தீர்க்கதரிசிகளை போல குருடன் யாருன்னு பைபிளே சொல்லுது. என்னதான் நம்ம தீர்க்கதரிசியாக இருந்தாலும், அப்போஸ்தலர்களாக இருந்தாலும், போதகர்களாக இருந்தாலும் மனுஷன்தான், ஆண்டவர் தான். ஏசப்பாவுக்கு அவருடைய எதிர்காலம் தெரிஞ்சிச்சு, யவீருவுக்கோ தெரியவில்லை. ஏசப்பாவுக்கு தெரியும் அந்த பிள்ளை எழும்ப போகிறான். அதனால தான் சொன்னார், அழாத, பயப்படாத, தைரியம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொன்னார். இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களை பார்த்து ஏசப்பா சொல்லுகிற வார்த்தை அதுதான், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 அதை தான் நம்ம பார்க்குறோம். பயப்படாதே, என் நீதியின் வலகரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். யோபு சொல்லும் பொழுது சொல்லுறான், யோபு 14:6 14 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். யோபு, அதனால தான் நான் சொல்லுவேன், ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக நிறையா காரியங்களை யோபுவில் நம்ம படிக்க முடியும். மனுஷனுக்கு நம்பிக்கையே இல்லைன்றான். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு மரத்துக்கு கூட நம்பிக்கை இருக்கான். யாருக்கு நம்பிக்கை இருக்குது? ஒரு மரத்துக்கு ஏன் நம்பிக்கை இருக்குது? அந்த மரத்தை நீங்கள் வெட்டி போட்டுட்டாலோ, அது காஞ்ச கட்டையாக போயிட்டா கூட, ஒரு தண்ணீரினுடைய வாசம் தெரிஞ்ச உடனே, அந்த தண்ணீர் அதன் மேலே பட்ட உடனே அந்த மரம் துளிர்க்கும் என்கிற நம்பிக்கை அந்த மரத்துக்கு இருக்குதான். ஆனால் மனுஷன் மரித்து போய்விட்டால் அவன் திரும்பி வருவான்ற நம்பிக்கை அவனுக்கு கிடையவே கிடையாது. அதனால தான் உலகத்துக்கும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கும் அதுதான் மிக பெரிய ஒரு வித்தியாசம். தட் இஸ் தி ஒன்லி டிஃப்ரென்ஸ். இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கும் இயேசுவை பின்பற்றாதவனுக்கும் இந்த மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்குதே, அதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற நமக்கோ மரித்து கண்ணை மூடும் பொழுது ஏசப்பா முகத்தை நான் பார்ப்பேன் என்ற நம்பிக்கை உண்டு. அதனால தான் ஏசப்பா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருத்தனும் மரிக்கும் பொழுது, லாசரு மரிக்கும் போதும் அப்படிதான் சொன்னான், அவன் நித்திரையாக இருக்கிறான். நம்முடைய சகோதரனாகிய லாசரு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான் அப்படின்னா, உடனே அப்பயும் சீஷர்களுக்கு புரியல. ஆண்டவரே, அவன் நித்திரை ஆகிட்டா நல்லாயிருவான் ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். ஏன் சொன்னால், நம்ம இன்னும் சொல்கிறோம் இல்லையா, நிறைய பேர் சொல்லுவாங்க, சளி பிடிச்சிருக்கா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க நல்லாயிருவீங்க அப்படிம்பாங்க. அப்படி தானே? நல்லா ரெஸ்ட் எடுத்தா நல்லாயிரும். ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் ஏசப்பா இங்கே மரணத்தில் படுத்திருக்கிற மரித்து போயிருக்கிற சடலத்தை பார்த்து சொல்கிறாரு, நித்திரையாயிருக்கிறாள். அப்போ உங்களால் நம்ப முடியுமா, விசுவாசிக்க முடியுமா, முடியாதா? டவுட்டு வருமா இல்லையா? இங்கே செத்த பிரேதம், இங்கே எல்லாரும் அழுதுட்ருக்காங்க. ஏசப்பா நம்மளை பார்த்து, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் நித்திரையாயிருக்கிறாள். இயேசுவை அறிந்தவர்களுக்கு நிச்சயமாக அந்த விசுவாசம் தெரியும். இயேசுவை அறிந்தவர்களுக்கு விசுவாசிக்க கூடும். யவீரு ஜபாலய தலைவனாய் இருந்தோம். அந்த நேரத்தில் இயேசு சொன்ன வார்த்தையை மீறவே இல்லை, அப்படியே விசுவாசித்தான். அவன் ஏசப்பாவை விட்டுட்டும் வரல. ஏசப்பா இல்லை, ஏசப்பா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லலை. அந்த நேரத்தில் ஏசப்பா அமைதியாக இருங்க, எல்லாரும் அழாதீங்க, அவள் நித்திரையா இருக்காள் சொல்லும் பொழுதும் யவீரு மறுவார்த்தை ஒன்றுமே பேசலை.
ஒன்றுமே பேசலை. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த பகுதியில் கடைசிக்கு முந்தின வசனம் அழகாக சொல்லுது, அவள் மரித்து போனதை அவங்க எல்லாம் அறிந்தபடியினால அவரை பார்த்து நகைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவள் செத்து போனதை எல்லாரும் பார்த்ததுனால ஏசப்பா சொன்னதை யாராலையும் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம சூழ்நிலையிலையும் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் இந்த குடும்பத்துக்கு வழியே கிடையாது, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் இந்த வியாதி இப்படித்தான் இருக்கும், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான், உன் பிள்ளைக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான், அவ்வளோதான், உன் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், அப்படி தான் சொல்லுவாங்க ஜனங்க. ஆனால் யவீருவை போல இயேசுவை விசுவாசிக்கிற தைரியம் நமக்கு வேணும். இயேசுவை விசுவாசித்து அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும். அவன் அப்படியே விசுவாசித்தான், அமைதியாக நின்னான். ஏசப்பா அந்த மரித்த பெண்மணியுடைய கரங்களை பிடித்தார். ஆக்சுவலி அங்கேயும் ஏசப்பா தொடக்கூடாது, ஏன்னா மரித்து போன பெண்மணி இல்லையா, அதை தொட்டால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தீட்டு, ஒரு செத்த பிரேதத்தை தொட்டுட்டா 7 நாள் அவங்க அழுக்காக இருக்கணும். இயேசு நசரேய விரதத்தை எடுத்தவர், இயேசு ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர், அவர் டக்குன்னு போய் அவர் செத்த பிரேதத்தை தொட முடியாது. ஆனால் ஏசப்பா அவர் கைகளை பிடித்து தலித்தா குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமாம். சிறு பெண்ணே எழுந்திரு, அவளுடைய ஜீவன் அவளுக்குள்ளே திரும்பி வந்தது. அற்புதம் நடந்துச்சு. சிறு பெண் எழுந்து உட்கார்ந்தாள். அவளுக்கு சாப்பிட கொடுங்க ஏதாவதுன்னு சொன்னார் ஏசப்பா. அவளுடைய தாயும் தகப்பனும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு அற்புதம் நடந்துரும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆனால் அந்த நேரத்தில் ஒரு தாமதம், அந்த நேரத்தில் ஒரு தடம் புரளுதல், அந்த நேரத்தில் ஒரு விசுவாச குறைவு, அந்த நேரத்தில் ஒரு மரணம், இப்படியெல்லாம் நேரிடும் பொழுது இந்த அற்புதம் நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே நம்முடைய வாழ்க்கை ஓடி முடிஞ்சிருதா இல்லையா? ஆனால் இங்கே ஏசப்பா சும்மா எழுந்திரிச்சு வரமாட்டார் ஒரு காரியத்துக்கு. யவீரு கூட ஏசப்பா எழும்பி வர்றாரு அப்படின்னா அங்கே அற்புதம் நடக்குன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஏசப்பா உங்களோட இருக்காருன்னா ஒரு அற்புதம் நடக்கும் தான் அர்த்தம். திரளான ஜனங்கள் வந்து நெருக்கினாலும் அந்த அற்புதம் நடக்கும். ஒரு அறைக்குள்ள யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு தாய் தகப்பனையும் 3 சீஷர்களையும் மாத்திரம் ஏசப்பா கூட்டு போனார். 5 பேர் இருக்கிற இடத்துலையும் அற்புதம் நடக்கும், திரளான ஜனங்கள் இருக்கிற இடத்துலையும் அற்புதம் நடக்கும். சூழ்நிலை அவருக்கு ஒரு தடை அல்ல, சூழ்நிலை ஒரு தடை அல்ல. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா எல்லா சுவிசேஷங்களையும் ஒரு காரியம் காமனாக எழுதப்பட்டிருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த ஸ்திரீ எத்தனை வருஷம் பெரும்பாடு உள்ளவளாக இருந்தா? 12 வருஷம். அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? 12 வயசு. ஏன் இது ரெண்டும் ஒன்றா நடக்கணும்? அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இல்லை? 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகுமாரா, இந்த பிள்ளை 12 வயசில் செத்து போகிறான். ஏன் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அன்னைக்கு தான் சோமானுமா? மற்ற எல்லா நாளும் ஏசப்பா திரளான ஜனங்கள் கூட்டிகிட்டு தானே இருந்தாங்க. அப்போல்லாம் அவள் வந்து தொற்றுக்கலாமே. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு அதுவும் ஏசப்பா எதை செஞ்சாலும் ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும். அவர் எதை செய்தாலும் சரியாய் செய்யக்கூடியவர். இந்த 2 பெண்களும் ஒரு விதத்தில் செத்து போனவர்களாக தான் இருந்தார்கள். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில் மரணம் வரலனாலும் மரித்து போனவளை போல தான் இருந்தா. பலன் இல்லை, ஜீவன் இல்லை, சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டு சூழ்நிலைகளினால கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து தனிமைப்படுத்தப்பட்டவளாக இருந்தாள். 12 வருஷம் அவள் அந்த மரணத்தை அனுபவிச்சிட்டு இருந்தா. இந்த பிள்ளையோ 12 வருஷம் நல்லா இருந்தும் கூட 12 வயதிலேயே, சொற்ப வயதிலேயே தன்னுடைய ஜீவனை இழக்க நேர்ந்தது. அப்போ ஏசப்பா நம்மள்கிட்ட என்ன சொல்கிறாரு?
இந்த பெண்ணையும் நான் உயிர்ப்பிக்க முடியும், இந்த பிள்ளையையும் நான் உயிர்ப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. உயிரோடு ஜீவனோடு இருந்து மரித்து போன ஒரு வாழ்க்கையை வாழ்கிற நமக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுக்க முடியும். செத்து போன மரித்து போன சரீரத்திற்குள்ளேயும் அவர் தம்முடைய ஜீவனை அனுப்ப முடியும். அந்த ஜெப ஆலய தலைவனுக்கு வீட்டில் அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்கள் அவனுடைய மனதில் சரி செய்யப்பட வேண்டியது இருந்தது. அதை ஏசப்பா உணர்ந்தார். அவன் ஜெப ஆலய தலைவன் சொல்லும் பொழுது அவனுக்கு நல்லா தெரியும், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஜெப ஆலயத்திற்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டாள்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் அந்த சட்ட திட்டங்களெல்லாம் யவீருவின் மனதில் உடைத்தெறிந்தார் அந்த ஒரே அற்புதத்தில். அப்போ உங்களுக்கு அற்புதம் டிலே ஆகுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னென்ன தடைகள் சட்ட திட்டங்கள் இருக்குதோ அது எல்லாம் உடைத்து எறிவார் ஆண்டவர். அதற்கு தான் அந்த தாமதம் இருக்கும், அதற்கு தான் அந்த தடம் புரள்றது இருக்கும். அங்கே யவீரு பார்த்து கொண்டிருக்கிறான். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு என்கிற பரிசுத்தமான போதகரை வந்து தொட்ட மாத்திரத்தில் சுகமாக்குறானா. அப்போ அங்கே யவீருவனுடைய மனசில் என்ன ஓடி இருக்கும் தெரியுமா? நம்ம ஜெப ஆலயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இந்த இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்க முடியும் என்றால் அப்போ இவர் ஒரு வித்தியாசமான மனிதர், அவர் ஒரு வித்தியாசமான தேவன். நம்ம நினைக்கிறது போல அவர் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர் அல்ல. இது எல்லாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, அவசியம் கிடையாது என்கிற உண்மை யவீருவுக்கு அங்கே புரிய வந்தது. அப்புறம்தான் அங்கே அற்புதம் நடக்குது. நேராக ஆண்டவர் போய் அற்புதத்தை செய்யல, அந்த இடத்துல ஒரு தாமதத்தை உண்டு பண்ணி யவீருவுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்தார். ஜெப ஆலய தலைவனாய் இயேசுவை பல நேரங்களிலே கண்ட யவீருவினுடைய வீட்டில், எல்லாராலும் மதிக்கப்பட்டவனுடைய வீட்டில் அற்புதம் அங்கே மட்டும் நடக்காது. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஜெப ஆலயத்திற்குள்ள கூட நுழைய முடியாத ஒரு ஏமாந்த ஒரு சாதாரண கஷ்டப்படுகிற ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலையும் நான் அற்புதத்தை செய்வேன் என்கிறத நிரூபித்தார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபாலய தலைவனை போட சமுதாயத்தில் பெரிய ஆளாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் திரளான ஜனங்கள் மத்தியில் நம்ம அவரை தேடி போகிறது அவரை உணர்ந்தவராயிருக்கிறார், அறிந்தவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செத்தது என்னென்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், மரித்து போனது என்னென்ன இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா ஆனால் இல்லையே அப்படின்னு சொல்லுங்க. ரோமர் 4:17 சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். ரோமர் 8:11 சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களுக்குள்ள இருப்பதால் மரித்த எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள மரித்த எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் உயிரோடு எழுப்புவார்னு சொல். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால் இன்றைக்கு சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் யவீருவை போல உம்மை தேடுறேன்ப்பா, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொன்னீங்கப்பா, நான் இன்றைக்கு உம்மை தேடி வர்றேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான செத்து போன காரியங்களை உயிர்ப்பீங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தை உயிர்ப்பீங்க, சரீரத்தை உயிர்ப்பீங்க, உறவுகளை உயிர்ப்பீங்க, ஆசீர்வாதமற்ற தன்மைகளை உயிர்ப்பீங்க. என்னென்ன காரியம் உங்களுடைய பார்வையில் செத்து போனதாக இருக்கிறதோ அதையெல்லாம் உயிர்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். எல்லோரும் எழும்பி நிற்போமா? எல்லோரும் எழும்பி நிற்போம். உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்குது, என்னென்ன தடை இருக்குது, என்னென்ன காரியங்கள் உங்கள் மனசில் கட்டப்பட்டு இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னால் இது முடியாது ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை இப்படி அப்பா அப்படி நீங்கள் சொல்லலாம். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். வாழ்க்கையில் என்னத்தான் எதிர்மறையாக நடந்தாலும் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்ட்ரோலாக இருக்கும் பொழுது எதுவுமே நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் உயிர்ப்பிப்பார். யவீருவு கூட சென்ற தேவன் அவருடைய மகளை உயிர்ப்பித்தார். இன்றைக்கு உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமா நீங்க என்னென்ன மரித்து போன நிலைமையில இருக்குன்னு கேட்குறீங்களோ அதை எல்லாவற்றையும் அவர் உயிர்ப்பிப்பார். என் வீட்டில் சமாதானமே இல்லை, என் வீட்டில் கஷ்டத்தின் மேல கஷ்டம், எல்லாம் இருந்தும்
சமாதானமற்ற சூழ்நிலைன்னு சொல்றீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உறவுகளை உயிர்ப்பிப்பார், சாபங்களை நீக்குவார், சாபங்களை நீக்குவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் செய்யணும். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவர் வழியில வந்து கொண்டிருக்கிறார். அவர் வழியில அவருக்கு உங்க கூட வர்றார். He is on the way. அவர் வந்துட்டு இருக்கும் போதே மரணம் நேரிடலாம். அவர் வந்துட்டு இருக்கும் போதே பிரச்சனை வரலாம். அவர் வந்துட்டு இருக்கும் பொழுதே சுழல் காற்று வீசலாம். ஆனால் அவர் வரும் பொழுதோ மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். அவர் வரும் பொழுதோ செத்தது எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். அவர் வரும் பொழுதோ அற்புதம் நடக்கும். அவர் வழியில் இருக்கிறாரே, நான் எத்தனை நாள் காத்திருக்க முடியும்? எத்தனை நாள் தாமதத்தை பொறுத்து கொள்ள முடியும் சொல்லு. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவர் உன் கூட தான் இருக்கார், உனக்குள்ளே இருக்கின்றார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த ஒரு பாடலை நம்ம ஒரு 2 ஸ்டான்ஸா மட்டும் நம்ம பாட போறோம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு பெரியவர், இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நல்ல சந்தோஷமா பாடு. உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாரும் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாரும் பகையானாரோ. அழைத்தவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. அழைத்தவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. எனக்குள்ளே சேர்ந்து அறிக்கை செய்வோமா? எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு பெரியவர். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு பெரியவர். எத்தனை பேர் அதை நீங்க அறிக்கை செய்றீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பா எனக்குள்ளே நீர் இருக்கிறீர், நீர் பெரியவர், எனக்கு எட்டாததும் உடையரும் உன்னதமான காரியங்களை செய்வீரப்பான்னு சொல்லுங்க. செய்வீரப்பா, நான் பயப்படாம உம்மை விசுவாசிக்கிறேன். வீட்டுல ரட்சிக்கப்படாத பிரச்சனை என்று ரட்சிக்கப்படாத மக்களினால வருகிற பிரச்சனைகளை இயேசு இன்றைக்கு தீர்க்கிறார். அந்த மனதுகளை மாற்றுகிறார். ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகள் என்னென்னத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபங்களுக்கெல்லாம் நீர் இன்றைக்கு பதில் தாரும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களோடு வாசம் பண்ணுகிறீர். ஆகவே தாமதமானாலும் தடம் புரண்டாலும் நீர் வழியிலே இருக்கிறீர். அற்புதம் நிச்சயமாய் நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா, என்று விசுவாசிக்கிறோம். இது முடிவு அல்ல, நீர் வருவீர், நீர் உயிர்ப்பிப்பீர் அப்பா, நீர் உயிர்ப்பிப்பீர். எழுந்திரு என்று சொல்லுவீர் ஆண்டவரே. நிச்சயமாய் அது நடக்கும். தாமதமானாலும் அது நிச்சயமாய் நடக்கும். ஏசப்பா, மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், செத்து போன சரீரங்களை உயிரோடு எழுப்பினவர், செத்து போன நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் உயிரோடு எழுப்பும் அப்பா, ஜீவனோடு எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,